நன்மை 5 விதம். ஆமா. ஆனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? பார்த்த உடனே 5 சுவை அறியும் என்று கூறுகிறீர்கள். ஆமா. எப்படி சாத்தியம்? பார்த்தாலே தெரியும். அதத்தான் நான் இறைமறை கைமறையா இன்னும் சந்தேகம் எனக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு சந்தேகம் தான் கேளுங்க. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. பூமிக்கு ஒரு ஆதலையாய் தோன்றி சரவண பொய்களில் விளையாடி சூர பதமனையில் கூறாக்கி சேவலாக மயிலாக வைத்து தெய்வ யானையை மணந்து தேவர்கள் உறுதித்து தேவ சேனாதிபதி என பட்டம் பெற்ற தனிகாசலத்திலே அரவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரதமாய் நின்ற சோதி பிளம்பர் ஒரு வேடியாகி கருணை ஊர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் தாங்கு உதித்த உலக ஒளி என்றபடியாம் உதித்தோம். என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு ஆசை கொடுத்து ஆவண செய்யும் வேளைகளில் வீணா காலம் வெகு வினோதமாக ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. யானை
மணி ஓசி வரும் முன்னே என்பதற்கு நாங்க வருகிறார் காணப்பிரிய பெண்ணை. அவருடைய காண வருகிறது முன்னே ஏன் வருகிறார், எதற்காக வருகிறார் என்ற விவரங்கள் அனைத்தும் தெரிந்திருந்தாலும் தெரியாதவனை போல், அறிந்திருந்தாலும் அறியாதவனை போல் அப்பெரியவரை கண்டு உரையாடி மகிழ்வு. பெருமைமிகு திரு கவிராஜ் அவர்கள் ஒரு தமிழ் பொக்கிஷம். நம்ம சொல்ல வேண்டிய வருஷம் முழுக்க உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஒரு தமிழ் கவிஞர் பெருமை அடைகிறேன். அவருடைய பொன்னாடை பற்றி அவர்களை அறிவிக்கின்றேன். உடுக்கை இழந்தவன் கைபோல் எங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு ஐயன் வள்ளுவன் பாய் மொழி. அதற்காக ஆடை அணிவித்து மரியாதை செய்து மாலை அணிவித்த கிராமத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும். தங்களுடைய வருகையா கழுகாசனம் மேலும் பெருமை அடைகிறது. அப்படி அழகான பாடலோடு இத்தனை மாந்தருக்கு ஒரு கோயில் போதாதோ சத்திய திருநாயகா என்று சத்தியத்தின் பக்கமாக அழகான ஆலயங்கள் மட்டும் 1108 பாருங்க. 108 பெருமாள் கோயில், 1008 சிவன் கோயில், அத்தனையும் பாடல் பெற்றது. அதுலயும் 674 கோவில்கள் பாடல் பெற்ற தலங்கள். ஆனால் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு நாளும் போய் கொண்டு வர்றவர் தாமதமா என்று வந்திருக்கிறீர்கள். ஏதோ காரண காரியம் இருக்கும் இருந்தால் வந்தால் வாழ வைப்பது தமிழ் பண்பாடு, தமிழர் பண்பாடோடு தங்களையும் அடியேன் வரவேற்கிறேன். ஒரு எளிய வரவேற்பு எடுத்துக் கொள்வீராக.
தான் நன்மை. காரணம் இல்லாமல் பாதம் படுவதும் இல்லை, பதம் பாடுவதும் இல்லை. வீட்டுக்கு வந்த விருந்தாடியே ஏன் வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது, அது பண்பாடும் இல்லை. இருந்தாலும் உங்க முகத்துல ஒரு மகிழ்ச்சி தென்படுகிறது, அதற்கு யாது காரணம் என்று நான் வினவலாமா? அருமையான வரவேற்பு. ஆறுமுக பெருமான் திருவாய் மலர்ந்து அடியனை பாடி புகழ்ந்து வரவேற்றதைக்கு முதல் நன்றி. முக்காலம் உணவு கொண்ட முடிவனாக இருந்தாலும் மும்மூர்த்திகளையும் தொழ வேண்டும் என்ற வரமுறையோடு தொழுது விட்டு தாங்கள் அண்ணன் கணபதியை தொழுது கந்த பெருமானை வணங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ககனமார்க்கமாக புலகத்தை நோக்கி வரும் பொழுது வேலிமலை சாரணின் அடிவாரத்தில் சிற்றூர் வனத்தில் கண்டேன் ஒரு அழகிய கனி. அந்த கனியை கண்ட மாத்திரத்திலே கந்தா அர்ப்பணம் என்று குறிப்பிட்டேன். கனியை பார்த்த உடனே என் ஞாபகம் உங்களுக்கு வந்து அதுவே கொண்டு வந்திருக்கிறீங்களா? கொண்டு வர முடியாது. ஏன் கொண்டு வரவில்லை? என்னால் தொடும் உரிமை எனக்கு அது கிடையாது. தாங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டது தொடரணும். நீங்க தான் தொடரணும். முடியல. ஆமா, கிட்ட போய் பாத்தீங்களா? பார்த்தேன். கனி நல்லா இருக்கா? அற்புதமா இருக்கு. மிக மிக அழகா இருக்கும். ரொம்ப அழகான கனி. அதிகமா அழகு இருந்து ஆபத்து கூடவே இருக்குமே. இருக்கு, எல்லாமே இருக்குதான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம ஆபத்துக்கு போகிற அளவுக்கு அதை அனுபவிக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஆபத்தும் தரும். ஆமா, என்றால் உயிர்கள் 10 என்றால் சகலமும். சகலமும் இந்த உயிர்களுக்கெல்லாம் சகல சம்பத்தும் தரக்கூடிய கனி இருக்கு. கனி இருக்கும் இடம், கனி இருக்கும் சிற்றூர் வனம். வனம், வனத்துக்கு பேரு வனத்தாம குறிஞ்சி வேலிமலை சாரநிலை சிற்றூர் வனத்திலே, வேலிமலை சாரநிலை குறிஞ்சி நிலத்திலே. ஆமா, சிற்றூர் திணை வனத்தில் இருக்கு. ஆமா, திணை வனத்துல திணை கதிர் தானே இருக்கு. கனி எப்படி இருக்கும்? இருக்கும் இல்லையா? ஏன் இருக்கக்கூடாது? இருக்க கூடாதுங்கிறது மாம்பழம் இருக்கு இல்லையா? மாம்பழத்துக்குள்ள வண்டு இருக்கு இல்லையா? இருக்கு. அது எப்படி எங்க போச்சு? மலரிலே தேனை உண்ட வண்டு, மலர்ல இருக்க தேனுக்கு மறுபெயர் கல் என்று பேரு. அதுல மயக்கமுற்று அதுல உறங்கி விடுமாம், அது மூடிக்கொள்ளுமாம், உள்ளே வாயு காற்றும் அதுல கிடைக்குது பாருங்க. அது இயற்கையினுடைய பேரதிசயம். கண்டிப்பா. ஆனா இது கதிர் இருக்க வேண்டிய இடத்துல கனி இருக்க வேண்டிய அவசியம். எப்படி ஒரு தாயினுடைய கரு வரைக்கிலே குழந்தை இருக்கும் பொழுது அந்த உயிர் உற்சாகத்தை எப்படி ஜீவனாடி வழியாக போகுது, அது போலதானே அந்த பழத்துக்குள்ளே கொட்டைக்குள்ளே இப்படி வண்டுக்கும் போயிருக்கு. ஆனால் இந்த திரை இருக்கிறதே, திரை குணத்தினுடைய மத்தியிலே ஒரு அழகிய கனி என்றால், ஏன்னா கதிர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கனிக்க வாய்ப்பு இருக்கின்றத இடைமறை காய்மறையாது. அப்ப மரத்துல இருக்கா, கொடியில இருக்கா, செடியில இருக்கா? இதற்கும் அதாவது செடியும் கிடையாது, கொடியும் கிடையாது, அதாவது கொடியும் இடையும் கலந்து இருக்கக்கூடிய இடம். அப்ப கதிர் இருக்கா, செடி கொடி இருக்கா? எங்க கதிர் இருக்குங்க. கதிர்க்கு நம்ம இருக்கு இல்லையா, ரொம்ப புதிரா இருக்கு. புதிர்தாங்க இது. ஒரு வாழைத்தோப்புக்குள்ள ஒரு கனியை கொண்டு வந்தீங்க, நான் சரியா கேட்கல, அதனால சுத்த வச்சுட்டீங்க. ஏங்க அதனால இருந்தாலும் சில விஷயங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. நேரம் காலமும் எனக்காக நிக்காது பாருங்க. என்ன இருக்கிறது 1.5 மணி நேரம் தான் இருக்கு. கண்டிப்பா 5:20 சூரியனை உதய மாதம் ஆகும். ஆனா வள்ளி திருமண நாடகம் எப்படி நடத்திட்டு இருக்கோம் பத்தில நம்ம என்ன பண்ணுவது இருக்கணும். பரவாயில்ல, இருந்தாலும் நான் வாங்குற காசுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமே. மக்களோட வரிப்பணம் இல்லையா, மனசு ரொம்ப பதைக்குது எனக்கு. அதனால கனி பெருமை இருக்கா? உண்டு. வியாபாரம் வியாபாரம்லாம் கிடையாது, வரமுறையோட வந்திருக்கேன். அப்படியா? நல்ல கனிதானே? நல்ல கனிதான். ஒருவேளை மருந்து இருந்து அடிச்சு வைக்கலையே, அது இன்னைக்கு உள்ள குளத்துல அப்படிதான் இருக்குது. இந்த பழத்தையும் சாப்பிட முடியலையே, வாயில வச்சா இனிப்பா குளிப்பான்னு தெரியல. காலைல ஒரு மாம்பழம் காயோடவே பழுக்க வச்சா அது எப்படியா மனிதனுக்கு உகந்ததாக இருக்கு? நல்ல வச்சு பழுக்க வைக்கிறேன். அப்புறம் வியாபாரம் செய்கிறவர்கள் வாங்கிட்டு போறவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மனதில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இல்லையா? சரி, கனியுடைய பெருமையை சொல்லுவோம். இப்பொழுது ஒரு பொங்கலிக்கு கண்ட மனம் ஓடி தேனாள் கணிந்தே கணிக்கும் தேங்கதலியும் ஒரு பொங்கலியை கண்டு மனம் ஓடி தேனுக. ஐயா முருகையா அக்கையை கடலே பொய்தனைத்துக் கொள்வீர் அக்கடி இக்கணமே பொய்யாமல் பொய்தனைத்துக் கொள்வீர் முருகா. மாங்கனிக்கும் தேங்கதலி வங்கனிக்கும் மேலினிக்கும் மேலே இனிக்கும் மேல இனிக்கும். அதற்கு மேலான சுவை என்ற அர்த்தம். மேல நிக்குமா இல்ல மேல இனிக்கும். என்ன சொல்றீங்களா? நான் கேட்டுக்கிறேன். சரிங்க. மேல இனிக்குமா மேல நிக்குமா? மேல இனிக்கும். மேல இனிக்கும். மேல இனிக்கும், அதாவது மா வாழை பழத்துக்கு மேலான சுவையாக இருக்கும். அதை விட இனிக்கும். இனிக்கும். ஆமா, இனிப்பு அதிகமா இருந்தா ஈ வைக்குமே. அதனால எடுத்து, ஆனால் ஈ தீண்டும் அளவுக்கு அது கிடையாது. பாருங்க, பொன்னமராவதி தாலுகாவில் ஒரு சிவன் கோவில் இருக்கு, வேந்தன்பட்டியில. ஆமா, நெய் நந்தீஸ்வரர்னு பேரு. அந்த நந்திக்கு ஊத்தக்கூடிய நெய்ல இன்னைக்கு ஈயும் அல்ல எறும்பு வராதுல. அப்ப இந்த கனியில ஈ இருக்கு. எப்படி இந்த கனியில ஈ வராது? தஞ்சை மாவட்டம் கோயில்வெண்ணிங்கிற ஊர்ல கரும்பீஸ்வரர்னு ஒரு கோயில். கருவறைகளை கொட்டி வச்சா ஒரு மூட சர்க்கரையும் எறும்பு வருது இல்ல. கண்டிப்பா. அதுல இருந்து ஒரு கைப்பிடி அள்ளி வெளியில கோபுரத்துக்கு வெளியில போட்டாச்சுன்னா அடுத்த வினாடியே லட்சம் எறும்பு வருதான். கடவுள்
இதெல்லாம் இருக்கிறதுக்கு அதான் ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க இப்ப இனிக்குதுன்னு சொல்றீங்களே, ஈ நிக்குதல்ல இனிக்கும்னு. இனிப்பு அதிகமா இருந்தா உடம்பு ஒத்துக்கலாமாப்ல? சக்கரத்தை அதிகமா இருக்குமா? அவ்வளவு பிரச்சனை இருக்கு நாட்டுல. நீங்க இனிக்கும் அதுக்காக இனிப்பு வெறுக்க முடியுமா? ஒருவேளை மேல இனிக்கும்னா கீழே கசக்குமான்னு கேட்காதீங்க. கசக்குமா இனிக்குமான்னு தெரியணும்ல. இல்ல இல்ல, அறுசுவை நிரம்பி இருக்கா? இருக்கலாம், அறுசுவை இருக்கலாம். ஆனால் இது வந்து கசக்குற அளவுக்கு அவ்வளவு கிடையாது. மாங்கனி என்ற மாம்பழம் இல்ல, பழக பழக பால் முடிக்கிற மாதிரி நீங்க கேட்கறீங்க நினைக்கிறேன். பால் கறந்த பால் எவ்வளவு நேரம் தாங்க? ஒரு 2 மணி நேரம் வச்சிருக்கான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சூடுபடுத்திடணும். கண்டிப்பா சூடு வச்ச பால் எவ்வளவு நேரம் இருக்கும்? அது கெட்டு போயிடும். 5 மணி நேரம் 6 மணி நேரம். 6 மணி நேரம் அப்புறம் உர ஊத்திடணும். அது எவ்வளவு இருக்கும்? ஒரு நாள் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? கடைஞ்சி பதம் திருப்பிடணும். பதம் எவ்வளவு நாள் இருக்கும்? அது கொண்டு 3.25 நாளைக்கு அதுக்கு உருக்கி நெய் ஆக்கிடணும். நெய் எவ்வளவு நாள் இருக்கும்? நெய்யாகப்பட்டதா கொஞ்சம் காலம் கடந்து நிற்கும். பல ஆண்டுகளாக இருக்கு. கெட்டு போற ஒரு பாலுக்குள்ள கெடாத ஒரு நெய் இருக்கு பாத்தீங்களா? அது போல அழியும் உடம்புக்குள்ள அழியாத ஆத்மாவை வைத்த இறைவன் எப்படி பக்குவத்தை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பதுதான் விந்தை. சரி, இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன், மாம்பழம் என்ன வடிவம்னு தெரியுது, வாழைப்பழம் என்ன வடிவம்னு எல்லாருக்கும் தெரியும், கதலி அந்த வன்கனி என்ற பலாப்பழமும் என்ன வடிவம் தெரியும் தெரியும். நீங்க ஏதோ பூங்கனின்னு சொன்னீங்க. பூவை கொண்டு மென்மையாக இருக்கும், தன்மை உடையது. அது தன்மை. வடிவம் வடிவமாகப்பட்டதை நீங்க சொல்லணும்னா அதுதான் இறைமறை காய்மறையா மறைச்சு வச்சிருக்கீங்க. அடிப்படையில் பதில் சொல்லி இந்த நாட்டுல நிறைய கேள்விகளுக்கு பதிலே தெரியல. தெரிஞ்சாலும் சொல்றதுக்கு ஆள் இல்ல, சொல்றதுக்கு நேரம். எல்லாமே புதிராவே இருக்கு. ஆனா புதிருக்கு ஒரு நாள் விடை தெரியும் தான். கண்டிப்பாக ஆரம்பம் கலகம்னா இருக்கிற வரைக்கும் மரியாதை கிடந்துட்டா இல்லையா, அவ்வளவுதான். செட்டியார் முறுக்கா சரக்கு முறுக்கான்னு அதனாலதான். இருந்தாலும் இல்லைங்கிற வார்த்தை எல்லாரும் சொல்லிட மாட்டாங்க. சரி மச்சான், கனியுடைய சாக்கியத்தை கேளுங்க. அனுபவிக்கிறது புலனாய்வு தன்மை 5 விதம். ஆமா. ஆனா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க, பார்த்த உடனே ஐம்புலனும் சுவை அறியும் என்று கூறுகிறீர்கள். ஆமா. எப்படி சாத்தியம்? பார்த்தாலே தெரியும். அதைத்தான் நான் இளமறை காய்மறையா இன்னும் சந்தேகம் எனக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரு சந்தேகம் இருந்தா கேளுங்க. சாப்பிட்டாத்தான் சாப்பாடு நல்லா இருக்கா இல்லன்னு சொல்லுங்க. ஆமா. இல்லைனாலும் சில இடங்கள்ல சமயக்காரன் பார்த்தே கண்டுபிடிச்சு போடலாம்ல இருக்கு. ஆனா நான் என்ன கேட்கிறேன், கண்ணுக்கு சுவை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி கேளு. கண்ணுக்கு சுவை எப்படி இருந்துச்சு? நான் காணகத்தை நுழைஞ்சேன். பார்த்தோன்னு அந்த கனியுடைய அந்த உருவத்தை பார்த்து அதை அழக பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கண்ணுக்கு சுவை. சரி, காதால கேட்டேன். அந்த கனியாகப்பட்டது கிளையோடு இலையோடு பொதுப்பட்டு உராய் உள்ள பொழுது புலசும் பொழுது மரக்கிளையில இருக்கு. ஆமா, அதுல இருந்து ஓங்கார ஓசை, அது ஓம் நாத ஓசை கேட்டது. ஓம் எனக்கு ஓசை எல்லாருக்கும் பொதுவானது. காதுல சுவை தந்தது. அந்த ஓசை உங்களுக்கு. ஆமா. அடுத்து நாசியா உள்ளே வரும்போது அந்த வாசனை நறுமணம். ஆடை நல்ல வாடையா இருக்கு, போக முடியாம இருக்கா? அந்த வாடையெல்லாம் ஆடை சுத்தமான தமிழ், அதைத்தான் சொல்றேன். நல்ல வாடை, நறுமணம் மிக்க வாடை. வாடை தெரியும். உங்க அப்பா ரொம்ப அறிவாளிங்க. ஏங்க உங்க அப்பா பாருங்க, கண்ணையும் வாயும் வச்சு இடையில மூக்க வச்சாரு. அப்புறம் என்ன, ஒருவேளை உங்க அப்பா மாத்தி முதுகு பக்கம் மூக்க வச்சிருந்தா நம்ம ஆளு எங்க போய் வாய வச்சிருப்பேனே தெரியாது. அல்ற பதார்த்தத்தை கொண்டு இங்க காமிச்சு அப்புறம் வந்து அது வாயில வச்சா சரியா வேணாம், வேற மாதிரி போயிடும். கொண்டு போற பதார்த்தம் எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் இப்படி கொண்டு போறதே மூக்கு அரிஞ்சிடும். அது நல்லா இருக்கா இல்ல? மாடு கூட தவிடு திங்கும் போது நல்லா இல்லைன்னா சீரி இருக்குல்ல. அப்போ உங்க அப்பா அறிவாளி தானே? கண்டிப்பா. அப்ப அறிவாளிக்கு பிறந்த பிள்ளை அறிவோட நீங்க பதில் சொல்லணும். கண்டு வந்தது கனி அல்ல என்பதை நாம் அறிவோம். இந்த உலகம் அறியும். பேசுவதற்கு நேரம் இல்ல. அதனால கண்டு வந்தது பெண்டு. வள்ளியை திருமணம் செய்யும் நேர காலம் வந்து விட்டது. முகூர்த்த நேரத்தை குடிக்கிறது நம்ம தான். ஆனா
முகூர்த்த நேரத்தை தாலி கட்டுறதே இல்ல. கிடையாது. போற தவறி கூட்டத்தை வந்து மாமியை வேலை சித்த பேர் இப்படிதான் போயிட்டு இருக்கிறது. என்ன பண்றது? எப்படி போய்கிட்டு இருக்காங்க அவசரகதியான இந்த உலகத்துல? ஏன் நம்ம எதை பத்தி யோசிக்காம? யோசிக்கணும், எல்லாருமே யோசிக்கணும். ஒரு ஆள் பத்தி யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. திருமணம் செய்வதற்கு என்ன செய்யணும்? என்ன வந்து உருவத்தை என்னை பத்தி எடுத்து சொன்னீங்களா? நிறைய சொன்னேன். திருமணத்தை பத்தி பேசுறீங்க. மனம் முடிப்பதற்கு மறுக்கிறான். ஏன்? அஞ்ஞானம் பண்ற இருள் மூழ்கி இருக்கிறாவா? நீங்க தான் விஞ்ஞானத்தை புகுத்திருவீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா பூத்தணும். ஆனா நீங்க முழுசா பூத்தணும். ஆளுக்கு ஒரு பக்கமாவா? ஆமா. இந்த பக்கத்தை நீ அந்த பக்கம் கடைசி 2 பொருள் சூழ்நிலை மாதிரி இருந்து வைக்கணும். எப்படி இடங்களை பெண்களை சேர்த்து வேதம் ஒரு அதாவது வேதம் ஒரு பொருளுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுது. ஆமா. வேதாந்தம் ஒரு பொருளுக்கு 3 அர்த்தம் சொல்லுது. சரி. ஆனா முடிவு ஒண்ணுதான். கண்டிப்பா. அதனால முடிந்த முடிவா இருக்கட்டும். அதனால அவளை திருமணம் செய்யும் நேரம் ஆண்குட்டி வந்திருப்பதாக வழக்குறைத்து அழைத்து வருகிறேன். தனிகைக்கு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கண்டிப்பான முறைகளை பாமாடு கோமாடு கூட வருவேன். இந்த உருவத்தோடு செல்லலாமா? இல்ல, உருவத்தை மாற்ற வேண்டும் அல்லவா? முக்கியமா வேட உருவம் இல்லையா? சன்னியாசி கண்டிப்பா புகழோடு வாருங்கள் என்று வாருங்கள். தங்களுடைய புகழ் நிலைத்திருக்க இறைவன் அருளட்டும். வாழ்க வளம் என்று வாழ்த்துக்களை இருவிட்டாலும் வல்லவர்களுடைய முருகப்பெருமானுடைய திருமண கோலத்தை நடத்தி வைக்கும் பொறுப்பை இறைவன் எமக்களித்திருக்கிறார். கடவுளுக்கே திருமணம் பண்ணி வைக்கும் வேலை பொறுப்பு. இறைவனுடைய விளையாடுகளில் இது ஒன்று. அந்த திருவிளையாடை நடத்தி வைக்கும் இறைவன் என்பவன் சாட்டை நாம் எல்லாம் பம்பரம். அவன் சுட்டு விடுகிறான், நாம் சுட்டு கொண்டிருக்கிறோம். இறைவன் என்பவன் ஆட்டி வைக்கிறான், ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஆட்டத்தை விடுவதை யார் அறிவார்? என்னும் தொட்டிலே ஆடாரே ஆட்டிவிட்டார் ஒருவன் ஆடாரே கண்ணா ஆசையும் தொட்டிலே ஆடாரே கண்ணா நடக்கும் ஆலயத்தில் தோற்றுவிட்டே பாசத்தாலே ஆட்டிவிட்டார் யார் ஒருவன் ஆடாரே கண்ணா ஆசையிலும் தொட்டிலே ஆடாரே கண்ணா துன்பமெல்லாம் விலகும் கண்ணா ஆட்டிவிட்டார் யார் ஒருவன் ஆடாரே கண்ணா ஆசையும் தொட்டிலே ஆடாரே கண்ணா ஆ
உள்ளவும் இடமே வந்தவர் மேலோர் என்றும் பேதமில்லாது எல்லோரும் சமரசம்